ஹாய், வெல்கம் டு சேனல் சிஸ்டர். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த என்ன இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும், இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, என் கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எவ்வளவோ காஸ்ட்லியான கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாத்துட்டோம், பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல. பட் உங்க பாத் பவுடர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பாக்கணும். ஓகேங்களா? இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி பாருங்க. நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது. எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரியன்ட்டுமே பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரியன்ஸ். உங்களுக்கு 100% ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும். அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது, இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும். பெர்மனன்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸை மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணாம சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ், எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஸோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு, அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும் நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடாதீங்க. ஸ்கின் ஒயிட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு.
அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை வித்தின் 1 monthல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சேஃப் தான். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஆயில், ஃபேஸ் ஆயில் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஃபேஸ் ஆயில் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க கை காலு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்க பாடி ஃபுல்லா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நான் வந்து இதை அதிகமா என்னோட ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எனக்கு இது யூஸ் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் க்ளோ வந்து அதுக்கு வந்து கிடைக்கும் என்னோட ஃபேஸ்க்கு. ஸோ அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஃபேஸ்க்கு இதை அதிக அளவு வந்து யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின் தான். பட் ஸ்டில் எனக்கு இது யூஸ் பண்ணும்போது பர்சனல் நான் வந்து எந்த பிம்பிள்ஸையும் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ இதனால அதாவது இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஆயில் நான் வந்து போட்டனால எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் வந்தே இல்லை. அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எனக்கு மற்ற ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட எனக்கு வந்து பிம்பிள்ஸ்லாம் நிறைய வரும். பட் எனக்கு இது யூஸ் பண்ணும்போது வரலை. பட் உங்களோட ஸ்கின்க்கு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இதில் கெமிக்கல்ஸ் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரொம்ப ஈஸியான வேலை வந்து பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து கிடைக்கும். ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுலாம் வந்து வேணாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸி அப்படின்றதுனால நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து பாய்ஸை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ். ஓகேங்களா? அந்த கோல்டன் க்ளோ கிடைக்கிறதுக்காக கேர்ள்ஸ் வந்து இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 13+ யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்டில் அண்ட் சேஃப் தான். ஓகேங்களா? பட் கண்டிப்பாக வந்து பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. பிகாஸ் சில விஷயம் சில பேருக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரைனஸ் எல்லாத்தையும் நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு ரிங்கிள்ஸ் உங்களோட ஃபேஸில் எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணும். அண்ட் டல்னஸ் நல்லாவே ரிமூவ் பண்ணி எடுத்துரும். அண்ட் ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் டார்க் சர்க்கிள்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இத்தனை விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் ஸ்கின் ஒயிட்னிங் ஆயிலே வந்து பண்ணிடுது. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டியாக பவுல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 teaspoons வரைக்கும் நீங்கள் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அது வந்து ஊற்றிக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 teaspoon வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்து டர்மரிக், எந்த டர்மரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வயல் டர்மரிக், அதாவது கஸ்தூரி மஞ்சள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் கூட அந்த டர்மரிக் நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் ஆயில் ரெடி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதை கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மாதிரி இவ்வளோ ஈஸி அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அப்படியே இருந்துக்க வேண்டியதான். நம்ம கொஞ்சம் வந்து நம்ம பியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபேர் ஆகணும் அப்படிலாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா இதையாச்சும் கண்டிப்பாக பண்ணணும்ல. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பண்ணுங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின்னை க்ளீனாக வாஷ் பண்ணிடணும். சோப்பில் ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் என் ஃபேஸை வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் பாடி ஸ்கின்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களோட பாடி ஸ்கின்க்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்செடுத்து ட்ரை ஸ்கின்ல தான் வந்து அப்ளை பண்ணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் சீக்ஸு, உங்கள் சின்ன, உங்கள் நோஸோட எட்ஜு, அதுக்கப்புறம் உங்கள் கண்ணை சுற்றி, ஃபோர்ஹெட் எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 15 to 30 minutes வரைக்கும் விட்டுருங்க. ஏன் 15 to 30 minutes அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 15 minutes மட்டும் வந்து விட்டால் போதும். மற்றபடி வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் 30 minutes வரைக்குமே தாராளமாக வந்து விடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா உங்களோட ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. சும்மா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாலும் வாஷ் ஆகாது. பிகாஸ் இது வந்து ஆயில் இல்லையா, அதுவும் கேஸ்டர் ஆயில்னும் போது ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபேவரட் ஃபேஸ் வாஷ்
முடிஞ்ச அளவுக்கு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆயில் எதுவுமே இந்த ரெசிடியூ இல்லாமல் எல்லாத்தையும் வந்து எடுத்துரும். ஓகேங்களா, டபுள் கிளென்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து எல்லா ஆயிலுமே வந்து எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துகிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். உங்களோட ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாகவே வந்து அந்த கோல்டன் க்ளோ வந்து கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், உங்கள் டேன் எல்லாம் க்யூர் ஆகிருக்கும், உங்களோட அந்த இன்னர் க்ளோ வந்து தெரியும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ஒயிட்டன் ஆனது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் ஒரு டைம்லேயே. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 3 times to 4 times வரைக்குமே தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.